இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் 1:29 மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பிரியமானவர்களே, இதோ கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக இன்று ஜீவபலியாக சிலுவையிலே தம்மையை ஒப்பு கொடுத்தார். இது நாம் பாவம் செய்தோம், அவர் பலியானார். இதோ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்காய் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். நம்மீது வைத்த அன்பின் நிமித்தமாக நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை பாவத்திலிருந்து நம்மீறுதலுக்காக நம்மை ரட்சித்து கொள்ளும்படியாய் தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் நம்மால் காட்டி கொடுக்கப்பட்டு நம்மாலே சிலுவையில் அறையப்பட்டார். இதோ நாம் செய்த பாவங்களுக்காக பாவ நிவாரண பலியாக நாம் ஆட்டுக்குட்டியை பலியிட வேண்டாம். இதோ நம்மை உண்டாக்கின தேவனே நமக்காக ஜீவ பலியாக மரித்து 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கி அவர் தன் கடைசி சொட்டு இரத்தம் வரை சிந்தி நம்மை பாவத்திலிருந்து ஜீவ பலியாக மீட்டுக்கொண்டார். அப்பொழுது அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் பரிசுத்தவான்களாய் மாறுகிறோம், பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறோம். அவர் சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று அவர் வெற்றி சிறந்தார். இதோ சாத்தானின் தலை நசுக்கப்பட்டது. நம்மை அவர் இரத்தத்தினாலே விளைக்கரையமாய் பெற்றார். அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாய் இன்று நமக்காக சிலுவையில் மரித்து ஜீவனை விட்டார், நம் பாவத்தை மீட்டு கொண்டார். எனவே நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவரில் மகிழ்ந்து அவரோடு கூட இணையும் போது கர்த்தர் நம்மை பாவத்திலிருந்து விடுபட்டு ரட்சித்து தம்மோடு கூட சேர்த்து கொள்வது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. ஆமீன்.